ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? நான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நைட்டில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளேயே ஒரு டவுன் பஸ்ஸில் நான் நைட்டு போகணும். லேட் நைட் நான் போகணும். அப்போ வழக்கமாக என்கிட்ட வாங்குற டிக்கெட் காசை விட 2 மடங்கு அதிகமாக டிக்கெட் காசை கண்டக்டர் கேட்டாங்க. நான் கேட்டேன், நான் ஏன் இவ்வளோ கொடுக்கணும்? வழக்கமாக நான் கம்மியாக தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், தம்பி இது நைட் பஸ், இது நைட் சர்வீஸ்க்கு 2 மடங்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க நம்முடைய உடல். நாம் எப்போ நைட்டில் வேலை செய்கிறோமோ அந்த சமயத்தில் பகலில் அது வேலை செய்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜியை எடுத்துக்குதோ, எவ்வளவு எனர்ஜியை எரிக்குதோ, அதை விட 2 மடங்கு எனர்ஜி தேவைப்படுது. அதனால அந்த அளவு சக்தியை அது எரிக்கிறது. அப்ப கட்டாயம் நம்முடைய உடல் உஷ்ணம் அதிகமாகும். இதனால என்ன அப்படின்னு நினைக்கலாம், நல்ல உடல் இருந்தால்தான் நல்ல மனம் இருக்க முடியும். அப்ப நாம் இரவில் தூங்குவது மிகவும் மிகவும் கட்டாயமானது. நம்மள நிறைய பேரும், அது குறிப்பிட்ட இந்த கால சூழ்நிலையில இரவு நேரங்களில் நாம் தூங்குவதை ரொம்ப தூரம் தள்ளி போடுறோம். நைட் லேட்டா படுத்து காலையில லேட்டா எந்திரிக்கிறதுனால தேவையான அளவு தூக்கம் கிடைக்கலாம். ஆனா நம்ம இரவு முழித்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய உடல் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் 2 பங்கு அதிகமான சக்தியை எடுத்து எரிக்க ஆரம்பிக்கும். அது நம்முடைய உடலுக்கும் நல்லது கிடையாது, நம்முடைய மனதிற்கும் நல்லது கிடையாது. நம்மள ஒரு சில பேர் நினைக்கலாம், நான் படிக்கிறதுக்காக தூக்கத்தை தள்ளி போடணும், எனக்கு வேலை இருக்குது, நைட் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம், ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உடல் எதுவுமே இரவில் வேலை செய்வதற்காக படைக்கப்பட்டது அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நைட் பர்சன், பகல்லாம் நான் தூங்குவேன், நைட்ல முடிச்சிருந்து நான் எங்க வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப நைட் பர்சன் தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களால் எந்த ஒரு ஒளியும் இல்லாமல், விளக்கும் இல்லாமல் தெளிவாக இரவில் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொன்னா. ஒரு சில விலங்குகள், பறவைகள்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பா ஆந்தை எல்லாம் இரவில் தான் அதுக்கு கண்ணு தெரியும், பகல்ல தெரியாது. உங்களுடைய கண்கள் அப்படி அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, இயற்கையாகவே நீங்கள் ஒரு இரவு மனிதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த மாதிரி மாறி இருக்கிறீங்க. இதற்கு நீங்கள் தரப்போகின்ற விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம உடம்பு அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அதுவா வாங்கிக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கான தண்டனையை நம்ம கிட்ட கொடுக்கும். நம்ம போதுமான அளவு தூக்கத்தினை நம்முடைய உடம்புக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு வியாதியை கொடுத்து, இல்லைன்னா ஒரு சூழ்நிலையை கொடுத்து, நாம் எங்கும் அசைய முடியாத மாதிரி அந்த உடம்பு நம்மளை பண்ணி வச்சிருங்க. கட்டாயம் அது எப்படியாவது அது திருப்பி வாங்கிக்கும். அதுவும் நீங்க செய்யல, அதையும் நீங்க ஜெயிச்சு வர்றீங்க. ஹை ப்ரெஷர் இருக்கு, பிளட் சுகர் இருக்கு, அப்படி எல்லாமே இருந்துமே நீங்க மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டு இரவு அதுக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்காம நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி பக்கங்கள்ல உள்ள நாட்களை அது தானாக நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளும். அப்ப நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா, நாம் இரவில் தூங்குவது முக்கியம். தூங்கும் போது என்ன நடக்குது? நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கு. பகலெல்லாம் நிறைய மக்கள் போறாங்க. அங்க போய் உள்ள பொருட்களை உங்களுக்கு தேவையானதுன்னு எடுக்கிறாங்க. அப்ப இல்லைன்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்ப பெரும்பாலான சமயங்களை எடுக்கிற பொருட்களை எடுக்கிற இடங்கள்ல வைக்கிறது கிடையாது. அப்ப இரவு நேரங்கள்ல ஒரு சில ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவைகளை எல்லாம் ஒழுங்கு அமைவு செய்வார்கள். அதுக்குரிய இடங்கள்ல வச்சு ஒழுங்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்பதான் அடுத்த நாள் காலையில கடை தொடங்கும் போது அதுல ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். அதே மாதிரிதான் நாம் தூங்குகின்ற சமயத்தில் நம்முடைய மூளை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அன்று பகலெல்லாம் அது பெற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை, இன்ஃபர்மேஷன்ஸை அது ஒழுங்கமைவு செய்கிறது. அப்பதான் நம்மால் தெளிவாக சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் முடியும். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, நான் நைட் ரொம்ப லேட்டா தூங்குறேன், அதற்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, காலையில ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறேன். அதுவும் குறிப்பா இந்த நாட்கள்ல அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் மிகவும் ஒரு தவறான ஒரு கருத்துங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கேயாவது பணம் கொடுத்து 2 பங்கு அதிகமா நம்ம பணம் கொடுத்து ஒரு தியேட்டர் இல்லைன்னா ஒரு ஒரு விளையாட்டு போட்டியை பார்க்கறதுக்காக போறோம். ஆனா நம்ம பாதியில போயிட்டு அந்த போட்டியும் நிகழ்வும் முடிந்ததுக்கு பின்னாடி, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அது. அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது. அதே போலதான் இரவுல சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எந்திரிக்கல அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடம்புக்கும் அதுதான் நடக்கும். நம்ம ஒரு பகல்ல ரொம்ப நேரம் தூங்குறதுனால அந்த ரெஸ்ட் எல்லாம் அது வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வேணா ஒரு குறைந்த சதவீதத்துல வேணா அது நடக்கலாம். ஆனால் முழுமையான ஒரு பலன் நமக்கு கிடையாது. அதனால் தயவு செஞ்சு கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மொபைல் போன் இதெல்லாம் நைட்ல தள்ளி வைங்க. நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த பதிவினை போடல. வேணும்னா அதை பத்தி இன்னொரு பகிர்வுல பேசலாம். ஆனா இது எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து சரியாக தூங்கி இரவு நேரத்தோடு தூங்கி காலையில எந்திரிங்க.
நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னா அதனால நிறைய பலன்கள் உண்டு மனதிற்கும் உடலுக்கும். அதையெல்லாம் அனுபவிப்போம். நம்முடைய உடலுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம்.